ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்த்தோம்னா யூனிட் 2ல் கொடுத்துருக்குறாங்க. பேப்பர் 2 சைக்காலஜிலேருந்து ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சைக்காலஜிக்கான யூனிட் பார்த்தோம்னா யூனிட் 1லேருந்து 10 வரை பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு கண்டக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். யூனிட் 1 to 10 நம்ம 120 ருபீஸ் சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க மெயிலுக்கு கனெக்ட் பண்ணி பே பண்ணிவிட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் யாருக்கும் யூனிட் 7, 8, 9, 10 இந்த 4 யூனிட் வராமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் ஆகிருக்கும். இப்போ யூனிட் 2லேருந்து சைக்காலஜிலேருந்து கோல்பர்க்ஸ் பற்றிய டாபிக்ஸ் பார்க்கலாம். ஒழுக்க வளர்ச்சி நிலை அப்படின்னு பார்த்தோம்னா கோல்பர்க் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். சமூகத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுவதில் ஒழுக்க வளர்ச்சி முக்கிய பங்கு வகிக்குது. இந்த சொல் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் எவ்வாறு நல்லது கெட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சு செயல்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சமுதாயமும் செயல்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒழுக்க வளர்ச்சி சமுதாயத்திற்கு எது சரியானது எது நல்லது என்பதை கருதாமல் கட்டுப்பாடற்ற தூண்டுதல்களின் பேரில் செயல்படுவதை இது தடுக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதில் லாரன்ஸ் கோல்பர்க் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் எது சரியானது எது தவறானது என்பதை தீர்மானிக்க எப்படி கற்கின்றனர் என்பதில் ஆர்வம் செலுத்தியிருக்கிறாரு. இவர் முன்னர் தெரிவிக்கப்பட்ட பியாஜேயின் அறிவாற்றல் கருத்துக்கள் நம்ம ஆல்ரெடி பியாஜே கொடுத்துருக்குறோம். எரிக்சன் அவர்களோடது கொடுத்துருக்கோம். லிங்க்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முன்னர் தெரிவிக்கப்பட்ட பியாஜேயின் அறிவாற்றல் கருத்துக்களை மேலும் விளக்கம் செய்து ஒழுக்க வளர்ச்சி அப்படிங்கிறத விவரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த ஒழுக்க வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா 3 நிலைகளை பற்றிய கருத்துக்களை உருவாக்கியிருக்கிறாரு இந்த கோல்பர்க் அவர்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மரபுக்கு முற்பட்ட நல்லொழுக்க நிலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து மரபு நிலையிலான நல்லொழுக்க நிலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து மரபுக்கு பிற்பட்ட நல்லொழுக்க நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 வகையாக பிரிச்சிருக்கிறாரு. ஒழுக்க வளர்ச்சி அறிவாற்றல் வளர்ச்சியை போன்று பல நிலைகளில் ஏற்படுகிறது அப்படிங்கிறத இவர் ஆணித்தரமாக நம்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அதுக்கான அந்த 3 படிநிலைகள் எதை விளக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்தோம்னா கோல்பர்க்கோட ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் அப்படிங்கிறத 3 நிலைகளை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மரபுக்கு முற்பட்ட நிலை, மரபு நிலை, மரபுக்கு பிந்தைய நிலை அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பிஎட்ல எல்லாம் படிச்சிருப்போம். சைக்காலஜியில் எல்லாத்துலேயுமே படிச்சிருப்போம் இல்லையா? அதே ஸ்டேஜ் தான் இதில் இந்த மாதிரி டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நிலை 1 அப்படின்னு பார்த்தோம்னா மரபுக்கு முற்பட்ட நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த மரபுக்கு முற்பட்ட நிலை அப்படிங்கிறது பார்த்தோம்னா கீழ்ப்படிதல் தண்டனை அடிப்படையில் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஃபஸ்ட்டு இதில் அது என்னென்னு பார்த்தோம்னா தண்டனையை தவிர்க்க குழந்தைகள் நன்னடத்தையை கடைபிடிக்கிறது. அதாவது நம்ம ஒரு தப்பு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க பேரண்ட்ஸு அப்படிங்கிறத அந்த ஸ்டேஜில் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து 2வது படிநிலை அப்படின்னு பார்த்தோம்னா தனித்தன்மை பரிமாற்றம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இந்நிலையில் குழந்தைகள் அதிகாரத்தில் உள்ளோர் காட்டும் ஒரே ஒரு சரியான நோக்கு தான் உள்ளது என்பதை ஏற்பதில்லை. வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு நோக்குகள் உள்ளன அப்படிங்கிற கருத்து குழந்தைகளிடம் ஏற்படுது. அடுத்து இந்நிலை 2 அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தோம்னா மரபு நிலையிலான நல்லொழுக்க நிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது மரபு நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் இந்த நிலையில் பார்த்தோம்னா வயதில் மரியாதைக்குரிய மூத்தவர்களின் ஒழுக்க நடைமுறைகளை மனதில் பதிய வைத்து கொள்கிறது. அதாவது பெற்றோர் என்ன செய்கிறாங்களோ அதை மனசில் பதிய வச்சு இப்போ நம்ம என்ன பேசுகிறோமோ சொல்கிறோமோ அதை குழந்தைகள் அப்படியே உள்வாங்கி அதுக்கேற்றாப்புல செயல்படுத்துவாங்க. இந்த 2வது நிலையில் மேலாண்மை மனதில் பதிந்து அதை எதிர்த்து கேள்வி கேட்காமல் தன் குழு மதிக்கும் நடத்தை முறைகளை அடிப்படையாக கொண்டு சிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதில் அடுத்து இது ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். படிநிலை அப்படின்னு சொல்லிட்டு படிநிலை 3 பார்த்தோம்னா ஒருவருக்கொருவர் நல்ல தொடர்பு. அதாவது மற்றவர்கள் தன்னை நல்லவராக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகள் நன்றாக நடந்து கொள்வார்கள். எனவே மற்றவர்களின் சம்மதம், அதாவது ஒரு குழந்தைக்கு என் பொண்ணு இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு சொன்னோம்னா அந்த குழந்தை சேட்டை செஞ்சுட்டு இருந்தாலும் என்ன செய்வாங்க, நம்ம அம்மா நம்மளை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுல அவங்க சேட்டை செய்யாமல் இருப்பாங்க. அதுக்கான இது தான் குறிப்பிட்றாங்க. படிநிலை 4 அப்படின்னு பார்த்தோம்னா சமூக அமைப்பை பாதுகாத்தல். சமுதாயத்தில் உள்ள விரிவான விதிகளை பற்றி அறிந்து விதிகளை கடைபிடித்து சட்டத்தை நிலைநாட்டி குற்ற உணர்வை தவிர்க்க முயல்வர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 3வது ஸ்டேஜ் படிநிலை 3 அதாவது நிலை 3 பார்க்குறோம். இது மரபுக்கு பிந்தைய நிலை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதில் தனிநபரின் முடிவு தானே தேர்வு செய்த கருத்துக்களின் அடிப்படையில் அமைந்துள்ளன. கோல்பர்க்கின் கருத்துப்படி இத்தகைய தார்மீக சிந்தனை முறை மக்களால் முடிந்தவரை பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லி கருதுகிறாரு. 10 அல்லது 15% பேர்
மட்டுமே படிநிலை 5 படிநிலை 6க்கு தேவையான கருத்துப்பூர்வ சிந்தனை திறனை பெற்றுள்ளனர். அதாவது அநேக மக்கள் வந்து தங்கள் தார்மீக கருத்துக்களை சுற்றியுள்ள மாணவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஒரு சிலர் வந்து தார்மீக பிரச்சனைகளை பற்றி தாமதமாக சிந்திக்கின்றனர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து அதுக்கான படிநிலை 5 பார்த்தோம்னா சமூக ஒப்பந்தமும் தனிநபர் உரிமைகளும் சொல்லி குறிப்பிட்றாங்க. சட்டங்கள் பொதுவாக அநேக மக்களின் நம்பிக்கையாக இருந்த போதிலும் சில நேரங்களில் அவை தனிநபரின் நன்மைக்கு எதிராக செயல்படுகிறது என்பதை குழந்தைகள் வந்து உணர்ந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து படிநிலை 6ன்னு பார்த்தோம்னா அனைவருக்கும் பொதுவான கொள்கைகள், அதாவது இந்நிலையில் உள்ளவர் தாமே தார்மீக வழிமுறைகளை ஏற்படுத்தி கொள்வார். அதாவது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறையை அவங்களே தனக்குத்தானே வகுத்து அந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது தான் குறிப்பிட்றாங்க. சட்டத்தை பின்பற்றியோ எதிராகவோ இருக்கலாம். இந்த கொள்கைகள் எல்லாருக்கும் பொருந்தும். உதாரணமாக மனித உரிமைகள், நீதி, சமத்துவம் ஆகியவை இதுக்கான எக்ஸாம்பிளாக குறிப்பிட்றாங்க. அந்த நபர் இக்கருத்துகளின்படி நடக்க தயாராக இருப்பார். அது மீதமுள்ள மக்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, கொள்கையை ஏற்காமல் சிறைக்கு செல்ல வேண்டியிருந்தாலும் சரி. அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, அவங்களுக்குன்னு சில கோட்பாடுகளை வந்துட்டு நான் இப்படி தான் இருப்பேன், அது சரியோ தப்போ என்னோட பிஹேவியர் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வந்து இந்த ஸ்டேஜில் உள்ளவங்க வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்றாங்க. அடுத்து முடிவுரை பார்த்தோம்னா லாரன்ஸ் கோல்பெர்க்கின் கோட்பாடானது இந்த மூன்று ஸ்டேஜஸ் வந்து பார்த்தோம் இல்லையா, அதுக்கானதை வந்து கொடுத்துருக்குறாங்க. புரிந்து கொள்வதற்கு கடினமான பிரச்சனைக்கு ஒரு வடிவம் கொடுக்கிறது. அவர் உருவாக்கிய அறநெறி பற்றிய கருத்துக்கள் கார்ல் ஸ்கில்லின் உருவாக்கிய பெண்களின் நடத்தை பற்றிய கோட்பாடுகளை வந்துட்டு பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. உலகம் முழுவதும் உள்ள கல்வியாளர்களிடையே பரவியது. அவருடைய கருத்துக்கள் உளவில் துறைகள் மட்டுமின்றி கல்வித்துறையிலும் பயனுள்ளதாக உள்ளது. மாணவர்களின் நடத்தை, அவர்கள் எடுக்கும் முடிவுகள் இவற்றை புரிந்து கொள்வதற்கு இவருடைய நடத்தை வளர்ச்சி நிலைகள் பற்றி புரிந்து கொள்ளுதல் முக்கியமாக. அதாவது 3 ஸ்டேஜஸ் பார்த்தோம். செயலுக்கு முற்பட்ட நிலை, செயல்நிலை, செயலுக்கு பிந்தைய நிலை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 3 ஸ்டேஜ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து புரிந்து கொள்வதற்கு முக்கியமானதாக அமையுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவர்களின் வளர்ச்சி நிலை சரியாக மதிப்பீடு செய்தல், மாணவர்கள் ஏன் அவ்வாறு செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதையுமே புரிந்து கொள்ளவும் அவற்றை கையாள்வதற்கும் வந்து உதவுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நன்னடத்தை வளர்ச்சியில் முதல் படியில் உள்ள மாணவியை அவள் வகுப்பில் ஆசிரியர் இல்லாத போது அமைதியாக உட்கார்ந்து இருக்க வேண்டும் என வற்புறுத்தி கூறுதல் பயனற்றது. அதற்கு பதிலாக ஆசிரியர் இல்லாத போது ஒரு அதிகாரம் மிக்க நபர் வகுப்பில் இருப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்க ஒரு வழியை காண வேண்டும். முடிவாக வகுப்பறை சமாளிக்க தகுந்த வழிமுறைகள் இருப்பின் பாடத்தின் சிறப்பு அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இப்போ வந்து கோல்பெர்க்கோட ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதில் 3 ஸ்டேஜஸ் பார்த்துருக்கோம். செயலுக்கு முற்பட்ட நிலை, செயல்நிலை, செயலுக்கு பிந்தைய நிலை அப்படிங்கிறத 3மே பார்த்துருக்கோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து 120 rupees வச்சுருக்கிறோம். மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.